நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. அந்த ஆணை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு கிளாஸ்ல ஸோ அதை குடிச்சிட்டு அந்த நவதானியங்களை 21 நாளுக்கு அப்புறம் பேர்ட்ஸுக்கு போடுறப்போ நமக்கு அந்த தடைப்பட்ட காரியங்கள் அந்த 21 டேஸ்லேயே அதுக்குண்டான சின்ன சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு இவங்க கண்டினியூஸாக 21 டேஸ் பண்ணுறாங்கன்னா சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ரீதியாக திருமண தடை ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்காங்க, சரியா அமையலை அப்படின்ற பட்சத்தில் வாழை மரத்தோட நார் எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் கோயிலில் போயிட்டு மஞ்சள் தடவி அங்கே வச்சு அவங்க பாதத்தில் வச்சு இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேக்கும் முருகன் கிட்ட உட்காந்து ரோஸோட பாரிஜாதம் நம்மளோட வீட்டில் இருந்ததுன்னா நல்ல பண வரவுக்கு ரொம்ப சூப்பரான பிளெஸிங்ஸை கொடுக்கும். மேம், டாரட் ரீடிங் அப்படிங்கிறது என்னென்ன விஷயத்துக்காக எல்லாம் பார்க்கலாம்? நம்ம ஜாதகம் எதுக்காக எல்லாம் பார்ப்போம், அதுக்காக எல்லாமே பார்க்கலாம். அதை விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ இன்னைக்கு நான் இந்த வேலை எனக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது இவ்வளோ பர்டிகுலராக ஜாதகத்தில் பார்க்கணும்னா கொஞ்சம் பேட்டர்ன் பெருசு தான். இப்போ நானும் ஜாதகம் அஸ்ட்ராலஜி எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பேன். பட் அதை விட இது ரொம்ப வெல் கனெக்ட் ஆகும். இன்னைக்கு நான் போய் ஒரு பர்சனை பார்க்க போகலாமா, இது பார்த்தா எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்களா பண்ண மாட்டானா, நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆவேனா இல்லை எங்கேயாவது நான் என்கிட்ட மிஸ்டேக்ஸ் இன்னும் இருக்கா, என் படிக்கிறதுல ஏதாவது பேட்டர்ன் மாற்றணுமா, எனக்கு நல்ல கோச் கிடைப்பாங்களா, என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும், எனக்கு குழந்தை பிறக்கிறது டிலே ஆகுது, எவ்வளோ நாளில் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நான் ஸ்டாப். என்ன நம்ம மைண்டை நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களை தனியாக உட்கார சொன்னால் நம்ம மைண்டில் அத்தனை கேள்விகள் வரும். அத்தனை கேள்விகளுக்கும் டாரட் ரீடிங்கில் நம்ம ஆன்சரும் எடுக்க முடியும். அதை முடியாதுன்ற வர பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணலான்ற விஷயமும் டாரட் ரீடிங்கே நமக்கு கைட் பண்ணிடும். இப்போ நிறைய நாள்பட்ட காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, தடையாயிட்டே இருக்கு, எப்படி நம்ம இது பண்ணும் அப்படின்னா அவங்களோட வீட்டில் நவதானியங்கள் வாங்கிக்கணும். அது பேக்கெட்டே விற்பாங்க பூஜா ஸ்டோர்ல எல்லாம். அந்த நவதானியங்கள் பேக்கெட் வாங்கி ஒரு பிளேட்ல நவதானியங்கள் கொட்டி அது ஃபுல்லாக அப்படியே பரப்பி கொட்டி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு விளக்கு, நெய் விளக்கு அந்த நவதானியங்களுக்கு நடுவில் வச்சுட்டு கூடயே ஒரு கிளாஸில் தண்ணி, கலசமாக இருக்கலாம் கிளாஸ்லேயோ, அந்த இடத்துல தண்ணியும் அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க அந்த விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடணும். நீங்கள் அவங்க எப்போ வேணாலும் இதுக்கு இந்த டைம் தான்றது ஒன்றும் இல்லை, எனி டைம் கொடுக்கலாம். பட் அதே மாதிரி இந்த தடை ரொம்ப அவங்களோட அப்பா காலத்துலேருந்து எங்களால் ஒரு லேண்டை இது பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப பெரிய தடையாக இருந்ததுன்னா அது அமாவாசைக்கு பண்ணலாம். இல்லை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எனி டே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கண்டினியூஸாக 21 டேஸ்க்கு பண்ணணும். ஸோ அந்த நவதானியங்கள் வச்சுட்டு அந்த விளக்கு வச்சு அந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் அந்த நவதானியங்களை பேர்ட்ஸுக்கு போட்டுடணும். அந்த தண்ணி அவங்க பக்கத்தில் வச்சுருக்காங்கல்ல, எப்பெல்லாம் அவங்க அந்த இடத்துல வச்சு வேண்டுதல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு எழுந்திரிச்சு போயிடணும் ஒரு கிளாஸில். ஸோ அதை குடிச்சிட்டு அந்த நவதானியங்களை 21 நாளுக்கு அப்புறம் பேர்ட்ஸுக்கு போடுறப்போ நமக்கு அந்த தடைப்பட்ட காரியங்கள் அந்த 21 டேஸ்லேயே அதுக்குண்டான மாற்றங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இல்லை நான் இஷ்டப்பட்ட இன்டர்வியூக்கு நான் போகிறேன், அங்கே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே சூரிய பகவானோட எனர்ஜி நமக்கு வேணும். அந்த எனர்ஜி எல்லாம் லோவராக இருக்கப்போ தான் அந்த தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரம் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு காப்பர் சொம்பில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு அதில் 21 மிளகாயோட விதை மட்டும் 21 விதை போட்டுட்டு காலையில் சூரியன் உதிக்கிற டைமில் இது 6:30 to 7 இந்த டைமில் இல்லை 7:30 வரைக்கும் கூட அந்த ஏர்லி மார்னிங் டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவங்க சூரியனை பார்த்து ஓம் சூர்யாய நமக அப்படின்ற ஒரு சின்ன சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு இவங்க கண்டினியூஸாக 21 டேஸ் பண்ணுறாங்கன்னா சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ரீதியான எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும்.
திருமண தடை இருக்கு, அதே போல வீட்ல வந்து எப்பவுமே ஒரு பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? திருமண தடை வந்து ரொம்ப நாளா வந்து பார்த்துட்டே இருக்காங்க, சரியா அமையல அப்படின்ற பட்சத்துல இது யாருனால முடியுதோ அவங்க பண்ணலாம், இல்ல முடியாதவங்க ஆல்டர்னேட்டிவ் ரெமிடியும் நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ரெமிடி. இப்போ பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்காங்க அமையல அப்படின்ற பட்சத்துல வியாழக்கிழமை ஒரு புதுசா வாழை மரத்தோட கன்று வாங்கிட்டு வந்து, வாழை மரம் வந்து அந்த இடத்துல எங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வசதியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே வாழை மரம் நட்டு அங்கே கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து இவங்க வந்து அந்த இடத்துல வேண்டுதல் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு 5-6 வாரம் பண்ணையிலேயே அவங்களுக்கு உண்டான ஜாதகம் வந்து அமைய ஆரம்பிச்சிடும். இது வந்து பர்ஃபெக்டான பரிகாரமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ டவுனில் இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுவாங்க. சப்போஸ் இது முடியாதவங்க வாழை மரத்தோட நார் எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் கோயிலில் போயிட்டு மஞ்சள் தடவி அங்கே வச்சு அவங்க பாதத்தில் வச்சு அந்த நாரை வந்து அவங்களோட வீட்டில் அவங்க தூங்குற இடத்துல, இல்லை அவங்களோட எங்கேயாவது வெளியே போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அது கூட, இல்லை பொண்ணு பார்க்க போகிறாங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா அந்த டைமில் கூட வச்சுக்கிறது. அப்படி வச்சிருக்கப்போ, ஏன்னா இப்போ குரு பகவான் தான் வந்து நமக்கு கல்யாண தடை இல்லாமல் சீக்கிரமாக இப்போ குரு பலன் வந்துருச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் வரும் எப்படி பார்த்தாலும் நமக்கு. ஸோ இப்படி பண்ணுறப்போ அந்த கல்யாண தடை சீக்கிரமாக நீங்கும். அதே மாதிரி வர்ற ஜாதகத்தில் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஸோ சீக்கிரமாக சூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் குழந்தை பேர் நிறைய இடங்கள்ல வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களுக்கு போகிறோம், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம் எங்களுக்கு சக்ஸஸே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகார முறை எந்த அளவுக்கு வெற்றியை தரும்? குழந்தை பாக்கியம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே வந்து ப்ராப்ளமே இல்லை, ஆனாலும் குழந்தை பிறக்கிறதுல இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ அவங்களோட நான் சக்ராஸ் பேஸில் தான் ரொம்ப எல்லாமே பார்க்குறது. ஸோ அவங்களோட சாக்ரல் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்கும். சாக்ரல் சக்ரான்றது லோவர் அப்டமன்ல இருக்கிறது. இந்த சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய தடைகள், ரொம்ப லாங் டைம் தடைகள் இருக்கிறது, பெண்களாக இருந்தாங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, குழந்தை பிறக்கிறதுல டிலே ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, இது எல்லாம் பேக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது, இது எல்லாமே பிசிஓடி இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த சாக்ரல் சக்ராவோட இம்பேலன்சஸ் இருக்கப்போ இந்த குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப ரொம்ப தடையாகிறது. ஸோ சாக்ரல் சக்ராவோட ரெய்கி ஹீலிங் பண்ண கண்டிப்பாக இதுலேருந்து சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 3 months கண்டினியூஸாக, 3 months கூட நான் லாங் டைம் தான் சொல்கிறேன், ஒரு 1.5 மாசத்துல பண்றப்பவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் வரும். இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்போ ஜஸ்ட் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்போ இங்கே வாய்ஸ் நோட் இருக்குது அவங்களோடது, அவங்க பேர் என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியாது, ஃபோன் நம்பரில் ஹாய் மேம்னு ஒரு ஹார்ட்டோட வந்துச்சு, ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. கரெக்டாக ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்ப தான் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மேம் எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அந்த பெயின் வந்து பீரியட்ஸ் அப்போ வந்துச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது, நான் ரெய்கி வந்து 1 மாதம் தாங்க மேம் பண்ணினேன், எனக்கு இப்போ 2 மாசமா அதுக்கு உண்டான டேப்லெட்ஸ் போட்டு தான் என்ன அது கண்ட்ரோல் பண்ணுவேன், டேப்லெட்ஸே இல்லாமல் என்னால் இருக்குங்க மேம், என்னால் நம்பவே முடியல, நீங்கள் வந்து எங்களுக்கு கிஃப்ட் மேம்னு ஏதோ மெசேஜஸ்லாம் இப்போ தான் ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வேற லெவலில் ஒர்க் பண்ணும். ரெய்கி ஹீலிங் சாக்ரல் சக்ராக்கு பண்ணுறப்ப குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப அருமையான ரெமிடி இதுதான். ஓகே, ஸோ ரெமெடி இல்லாமல் வேறு ஏதாவது பரிகாரங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு சஷ்டிக்கும் முருகன் வழிபாடு பண்ணாங்கன்னாலும் குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டியூஸ்டேக்கும் முருகன் கிட்ட உட்காந்து ரோஸோட பூ மாலையாக இருந்தாலும் சரி, இல்லை ரோஸ் வந்து தனியாக வாங்கி வச்சாலும் சரி வச்சு அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் தொடர்ந்து அவங்க காலையில் குளிச்சுட்டு ஒரு விரதம் இருந்து முருகன் வழிபாடு பண்ணிட்டு வராங்க. வீட்டிலே பண்ணலாம், கோயிலுக்கு கூட நான் சொல்லலை, வீட்டிலேயே பண்ண அவங்களுக்கு சீக்கிரம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகமாக வந்து துளசி செடி வீட்டில் வந்து வைப்போம், நல்ல ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா, நம்ம டிவோஷனல் ஓரியன்டாக துளசி செடி வைக்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கும், பூச்செடிகள் எல்லாம் வைக்கிறது. அப்படி ஏதாவது வரவுக்காக நீங்கள் இந்த செடி வைக்கலாம்னு இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு செடிகள் ஒவ்வொரு மரங்களுக்கும் வந்து
ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ வந்து சில அரச மரத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்ப டிவைன் மரமாக பார்க்குறோம், ரொம்ப அரச மர வழிபாடு பண்ணுறது, சாமி கும்பிட்றதெல்லாம் அரச மரத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதே வந்து வேறு காட்டுக்குள்ளே இருக்க வேறு மரத்தெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏன் வந்து அது டிவைனாக பார்க்கல? ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஆறா இருக்குது. அது ஆறா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே நம்மளோட மனசு அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அங்கே இருந்துட்டு வரப்போ நம்ம தெளிவாக இருப்போம். ஸோ நம்ம பிளான் பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளால் பெட்டர் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுவோம். இதனால தான் அந்த ஆறா அங்கே பெட்டராக இருக்குன்ற ஒரு வார்த்தை வந்து உருவாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட வீட்டில் சில செடிகள்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி துளசி செடி எல்லாருமே வச்சுருக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்பெஷல் செடி என்னன்னு பார்த்தோம்னா பாரிஜாத செடி. பாரிஜாதம்னு சொல்லலாம், ஹரிசிங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாரிஜாதம் நம்மளோட வீட்டில் இருந்ததுன்னா நல்ல பண வரவுக்கு ரொம்ப சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும். எவ்வளோ விதமான நாங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு பண வரவே இல்லாமல் இருக்குன்ற இடத்துல எல்லாம் பாரிஜாதம் செடி வச்சு வளர்த்திட்டு வர்றாங்க, தண்ணி ஊற்றி ப்ராப்பராக காயாமல் பார்த்துட்டு வராங்கன்னா அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்மளோட அயோத்தியாவில் ராம் மந்திர் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறப்போ பிரதமர் வந்து பாரிஜாதம் செடி தான் வந்து அந்த பூஜைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து இது நல்ல ஒரு வைபே வந்து ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கறது, நம்ம இருக்கிற இடத்த ரொம்ப பெட்டர் ஆகிறது, தடையில்லாமல் நமக்கு பண வரவை ஏற்படுத்துறதுக்கு இந்த செடி ரொம்ப அருமையான செடியாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கலாம். ஸோ என்ன விஷயம் பண்ணாலுமே வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? ரொம்ப சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி ஒன்று சொல்கிறேன். ஒரு பஞ்ச் ஆஃப் மயிலிறகு எடுத்துக்கோங்க. நல்ல லாங்காக இருக்க மயிலிறகு எடுத்து ஒரு கட்டி கையில் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு பவுலில் மஞ்சள் தண்ணி, அதாவது தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு அந்த மஞ்சள் தண்ணியை லைட்டாக தொட்டு அவங்களோட மெயின் ஒரு வீட்டோட வாசல் கதவு, மெயின் வாசல் கதவுல அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் 21 டைம்ஸ் கவுண்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி அந்த மஞ்சள் தண்ணி ஒவ்வொரு டைமும் தொட்டு ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்கனாலே அங்கே இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் ஆகும். இது நல்லா வந்து இவங்க கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ்க்கு பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ அவங்களால ரொம்ப நல்ல ஒரு அமைதியான மனநிலைமையை சென்ஸ் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதோட ரொம்ப சுலபமான ரெமெடிஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. அந்த ஆணையை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்.